வணக்க மக்களே, இதுதான் உங்கள் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சுருளிக்கு போக போகிறோம். கம்பத்துலேருந்து சுருளிக்கு 10 கிலோமீட்ரு. இன்றைக்கி நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஆதியில் வந்திருக்கோம். அவர் தான் கேமரா பிடிச்சி நிற்கிறாரு, அவரை பாருங்க. நான் அதில் போவோமா நம்ம? அதாவது இப்போ நாங்கள் பெரியாத்தில் இருக்கோம். பின்னாடி தான் பெரியாறு தெரியும் நினைக்கிறேன். தண்ணி நிறையா போகுது மழை பெஞ்சதுனால. இப்போ சுருளிலே அலௌடு இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். அலௌடு இருந்தால் மேலே முடியும், சுருளி முடியும் போவோம். இயற்கை அழகெல்லாம் ரசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, வாங்க போவோம். அதாவது நாங்கள் போகிற ரோடு வந்து கம்பத்துலேருந்து கேகேப்பட்டியிலேருந்து சுருளிப்பட்டி, சுருளிப்பட்டி போனோமே சுருளி வந்துடும். மொத்தத்துக்கே 10 கிலோமீட்டர் தான், ஒரு ½ அன் ஹவர் ஆகும் போகிறோம். கேகேப்பட்டியில் திராட்சை, வாழை தோட்டம் நிறையா இருக்குது, தென்னந்தோட்டம் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ என்னன்னா ஆதியில் வழியை மறந்து நிற்கிறாரு. சொல்லுங்க ஆதியில், எதுக்கு வழியை மறந்தீங்க? கரெக்டான வழியில் போங்க, பெட்ரோல் போடலாம் காசு இல்லை கையில். முன்னாடி யாராச்சும், அதாவது நான் வந்து அப்படி டைரெக்டாக சுருளிப்பட்டி வழியாக போகலான்னு நினச்சா அங்கே போலீஸ்காரங்க இருந்தாங்க. அந்த லைசன்ஸ் கரெக்டான ரோடு தானே, தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து சுருளிக்கு 9 கிலோமீட்டர். கேகேப்பட்டியை தாண்டி இப்போ எட்டிப்பட்டிக்கு போயிட்டு 6 கிலோமீட்டர் பாதியில் 6 கிலோமீட்டர். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, சுருளிக்கு வாங்க, ஃபால்ஸ் பாருங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, குரங்கு மனிதர்கள். என்னடா அதிலே குரங்குல இருந்து நம்ம வந்திருக்கோம். அதாவது நம்ம இன்னும் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோமா, கண்டென்ட்டு கிடைக்காத மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாலும் ட்ராவலுக்குலாம் எதுக்குடா கண்டென்ட்னு கேட்குறான். அது புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போகிற வழியிலே ஓனான். நம்ம எப்பயும் போல பார்க்குற மாதிரி, பேசுகிற மாதிரி, நார்மலாகவே எடுக்கிறதே கண்டென்ட் மாதிரி. சுருளிப்பட்டிக்கு வந்துட்டோம். சுருளிக்கு இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நம்மளுக்கு என்னன்னு தெரியல, புதுசாக ஐடியாலாம் தோணுது. மக்களே, இப்போ சுருளிப்பட்டியை தாண்டி போய்க்கிருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. சுருளிப்பட்டியை தாண்டினாலே வேகமாக போயிடலாம் சீக்கிரம். இப்போ போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் வேறு, புதுசாக ஒரு சிவலிங்க கட்டினாங்க. என்னடா அதில் சுருளிக்கு வந்தாச்சு, உள்ளே போவோம். அதாவது இங்கே வந்து வாகனத்துக்கு மட்டும் 10 ரூபா கட்டணம்னு நினைக்கிறேன். நம்ம வாகனத்தை வெளியே நிப்பாட்டியாச்சு. ஆமாம், பிஎம்டபிள்யூல வந்துருக்கேன், சும்மா ஒன்றும் இல்லையா? நம்மளுக்கு அது பிஎம்டபிள்யூ தான். ஆமாம்,
மக்களே டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் பொம்மை கடையாக இருக்கும். பொம்மை கடை அந்த அந்த இருக்குது. ஆலமரம் பெரிய மரமாக இருக்குது. குரங்கு நண்பர்கள் தானே? குரங்கு நண்பர்கள் இனிமேல் வருவாங்க. அந்த இருக்காருல்ல. ஆமாம். சுருளி தண்ணியிலேருந்து வர அந்த ஆழம் போல ஆளெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கூச்சமாக இருக்குது பேசுகிறேன். இருந்தாலும் பழகிடும் நம்மளுக்கு போக போக வீடியோவில். பள்ளிவாசலா எங்கண்ணா தெரியாதா? நம்ம அண்ணே உட்காந்துருக்காரு. இந்த ஆறில் வந்து தவசம் பண்ணுறதுங்க. இந்த இறந்தவங்களுக்குலாம் தவசம் பண்ணுறது. அதாவது அந்த பாலத்துக்கிட்டே இறங்கணுன்னே ஆதியில் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதை போய் பாட்டு வரலான்னு போனோம். இந்த இங்கே தான் அந்த பள்ளிவாசல் இருக்குது. பக்கத்துலேயே மலை. மலையா கரடுன்னு சொல்லுவாங்களா? நாம கரடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் மலைன்னு சொல்லுவோம். யானை வந்துச்சு. என்ன ஆரி கொம்பனா? அரி கொம்பெல்லாம் இங்கேருந்துலாம் இல்லை. சரி, யானை சுருளிக்குள்ள வந்துச்சு. இதளவு தண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த மரத்தில் அடிச்சுட்டு வந்து தான் இந்த சுற்றி கிடக்கு தண்ணி. ஊடையில் இப்போ தீபாவளியிலேருந்து மழை வெளுத்து வாங்கிடுச்சு. ஆற்று தண்ணியெலாம் பாளையத்துலலாம் ஆறு தண்ணியெல்லாம் ஒட்டி அந்த மேம்பாலத்தையும் ஒட்டி போச்சு. இப்படி தான் மழை காலம்னாலே அப்படி தான். அதனால் நல்லா பராமரிப்போடு வச்சுருந்தனால எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த 18ஆம் கால்வா மட்டும் உடஞ்சி லைட்டாக இதாச்சு. கம்பத்தில் வெள்ளம் வந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அதை உடனே நிப்பாட்டி எல்லாமே சரி பண்ணிட்டாங்க கம்பம் நகராட்சிக்காரங்க. இல்லை இதளவு தண்ணி வந்திருக்கு மழை வெஞ்ச பண்ணலாம். இதான் அந்த பள்ளிவாசல். அப்போ பள்ளிவாசல் முடி ஏறி இருக்குல்ல தண்ணி. வீட்டில் எல்லாருமே ஃபஸ்ட்டு மட்டும் இங்கேயே வந்து எடுப்பாங்க. அப்படியா? இது கதை இருக்கா? இதுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கதை இருக்கா? அதெல்லாம் தெரியல. நான் வீட்டில் கூப்பிட்டு வரோம். மொட்டை எடுக்கணும்னு வாங்க. அது எதுக்கு அப்படி முக்கோணங்கனாக கட்டியிருக்காங்க? அது எப்படின்னா அவங்க உள்ள ஒரு தாள் இது பண்ணியிருப்பாங்க. இறந்துருக்காங்க. யார் அவரு? அவர் எப்படின்னா ஒரு அல்லாவோட வழிநடத்தல்லே இருந்து அவர், அதாவது இந்த பள்ளிவாசல்ல அந்த தொழுவாங்களா அது மாதிரி தொழு அவரோட இதுல இருந்து இறந்தவர். சரி, அதனால இது கட்டி இது பண்றது. இப்போ பிறந்தோடனே தலைமுட்டை எடுக்கிறது இங்கே தானே? அதாவது பிறந்த சின்ன பையன் சின்ன பையன் தலைமுட்டை இங்கே தான் எடுப்பாங்க எல்லாரும். எங்கள் வீட்டில் எல்லாரும். இன்னும் இத்தனை தடவை சொல்லிக்கு வந்திருக்கேன். நீ சொல்லிது இந்த இடம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக. மக்களே வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு போங்க, நல்லாவே இருக்கும். இதை ஒட்டி அந்த ஆறு வரும். யார் அது வந்து அந்த பள்ளி நல்லா தொழுவினவங்க அவங்கள அடக்கம் பண்ணி, அதாவது இறைவனுக்கு நல்ல பணி செஞ்சு. சரி சரி, மேலே போவோமா? சரி மக்களே, மேலே போவோம் வாங்க. சைடில் இருக்கும் பாதை. சைடில் தான் இது பண்ணுவாங்க. மக்களை அந்த தவசம் பண்ணுறது, அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் தவசம் பண்ணுறதாங்க. அலௌடுதையா? போலாம்யா. அது 8 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போலாம்யா. வந்தீங்கன்னா சூடா வடை, போலாமா? மரம் எவ்வளோ பெரிய மரம் பார்த்தியா?
வேறையே பாருங்க, வேறையே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வேறு அந்த மரத்தோட இதுவே அப்படி. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட். நீங்கள் ஆடலாம், நாங்கள் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபா இருந்ததே 50 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ பிற உள்ளே விட்டான்னு பார்த்தா அண்ணே நல்லவராக இருப்பார் போல. டக்குன்னு டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துட்டாரு. எனவே வாரப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க, உண்மையாக நல்லாயிருக்கும். என்ன அது சொல்ல முடியா பாருங்க, ஃபுல்லாகவே மழை தான். இங்கே சின்ன பசங்களாம் விளாட்றதுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. நம்மளும் போகிறப்ப விளாடுவோம், நம்மளும் சின்ன பசங்க தானே. 30 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கு, சும்மா ஒன்றும் கிடையாது. 50 ரூபா டிக்கெட்டு. சில நேரத்தில் நான் வீடியோ எடுக்கிறப்ப இதை ஆன் பண்ணாமே விட்டுறேன், ரொம்ப மனசு சங்கட்டமாகி போயிடுது. இப்போ என்ன பிரச்சனைனா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அதுதான் பிரச்சனையே. மேலே வரைக்கும் போகணும். ஆமாம். குடும்பத்தோட டூரிஸ்டோட நிறைய பேர் வராங்க. இங்கே மலையெல்லாம் பாருங்க. மலைக்கு அங்கிட்டுலாம் புலி இருக்குன்றாங்க. புலிலாம் வந்திருக்கு, உண்மையாகவே வந்திருக்கு. போகிற வழி தண்ணி குடிக்காது பா. மலை ஆமாம், ட்ரெக்கிங் பண்ணி போகணும். வேற மாதிரி இருக்குங்க. வேற கிட்டத்தட்ட இன்னும் நம்ம 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். இப்பெல்லாம் அந்த ஃபால்ஸ்லேருந்து ஒரு தண்ணி தான். அதாவது அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற முடியும், அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குரங்கு நண்பர் வர கடிக்க வராது. மக்களை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. மரத்தெல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு. ஆமாம், இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை நின்றுச்சுல. தண்ணி வந்ததில் இதளவு தண்ணி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கரை கணக்காக இருக்கும், அதளவு தண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டில் நெஞ்சளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மக்களே நல்லா கூலிங்காக இருக்குது. என்னடா இது, அதாவது அந்த மலையை விட்டு அந்த வந்துருச்சு காய்ஸ் இருக்கு, கொஞ்சம் உயரத்தை விட்டு இருக்கனால அந்த குளிர் காற்று கொஞ்சம் அதிகரிக்குது. அது வந்துட்டோம் இங்கே வந்துட்டு சஞ்சய் வந்தாச்சு. மேலே படி ஏறி அதுக்கப்புறமே ஃபால்ஸுக்கு போக முடியும். கைஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது அதான் கைஸ். எவ்வளோ படி இருக்கும் தெரியுமா? அந்த படி ஏறுறதுதான் கஷ்டமா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 அதுக்கு மேலே இருக்கும். என்ன முடியாது, 100 படி இருக்கும் கைஸ். குடும்பத்தோட வாங்க, லவர்ஸோட வாங்க, நல்லா இருக்கும். நம்மளுக்கு இல்லையே ப்ரோ. நம்மளுக்குன்றது உனக்கு, எனக்கு லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதாவது நான் இப்போ அட்வைஸ் போடுறேன்னா யாரும் நினச்சிட வேணாம். இப்போ ஃப்ரேம் கரெக்டாக வச்சிருக்க முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்மளா தேடி போகிறத விட தானாக தேடி வரும். நம்மளா தேடி போனோம்னா நம்மளுக்கு அடி விழும். உண்மை ஆதில் அவராக தேடி போய் தான் அவனை பிடிச்சி வச்சிருக்காரு.
பாருங்க கைஸ், கல்ல கூட விட மாட்டேங்குது. குரங்கு நண்பர்கள் ரொம்ப பசியில் இருக்காங்க போல. இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட அங்கே டிக்கெட் எடுத்துலேருந்து இங்கே வர முடியும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்ட நடக்கும். நம்ம டக்கு டக்குன்னு நடந்து போனால் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அங்கிட்ட இருக்க அந்த போகிற தண்ணி, இங்கிட்ட இருக்கிற குரங்கு எல்லாத்தையும் நீங்கள் ரசித்து போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வாரதே நம்ம ரசிக்கிறதுக்காக தான் வரோம். முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணிங்க. ஆள் வரனால கொஞ்சம் இருக்குது. இந்த மரம்லாம் சந்தன மரம் மாதிரி இருக்கும் வைக்க. ஆனால் சந்தன மரம் கிடையாது. அது எப்படி இங்கே இருக்கும்? இருக்க விட்டுருவாங்க. இருக்க விட்டுருவாங்களா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வார வழியிலே ஒரு டாய்லெட்லாம் கட்டியிருக்காங்க. டிக்கெட் ஒரு வேளை இதுக்கு வாங்குறாங்க போல. உண்மையாகவே இது வந்து பாய்ஸ் டாய்லெட், அது வந்து கேர்ள்ஸ் டாய்லெட். அருமையாக இருக்குது. நம்ம வசதிகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆனால் பாய்ஸ் இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில. ஏன்னா பாய்ஸ் எங்கிட்ட வேணா அடிச்சுக்கலாம். கட் பண்ணி குட்டி குழந்தை வேறு இருக்குது பற்றியா? 3 ஹீரோஸ் 1 ஃப்ரேம். இந்த நம்ம அந்த படிக்க வந்துட்டோம், ஏற போகிறோம் மேலே. இங்கே ஃபால்ஸ் தான் தெரியுது கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அவன் மேலே போ. அலைவங்க கூட வர எப்படி பண்ணணும்? ஒரு பேச ஆரம்பிச்சோம். அதாவது அவர் கேமராமேன் இல்லை, அவர் எத்தனை தடவை சொன்னாலும் அவர் ஆர்வத்தில் இயற்கை அலைகளை மூழ்கிட்டார். அதனால கேமரா திருப்பி சொன்னால் திருப்ப மாட்டார். ஆரப்பண்ண பொண்ணுங்களையும் பார்த்துருக்காரு. படி ஏறுறது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. ஒரு 5 படி ஏறினோடனே ஈஸியாக இருக்கும். அந்த அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி. தண்ணி கொஞ்சம் நிறையாவே வருது. இல்லை, தண்ணி கம்மியாக போச்சு. போகும்போது இதெல்லாம் குறிப்பிடுறதே பெரிய விஷயம். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு போயிடுது. நம்ம பாஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறேன். ஆதியில் வந்து கேமரா பார்க்குறதுனால வர முடியாது. ஏற்கனவே காட்டலாம் வந்து நான் போகிறேன். நான் போகிறேன். இது வந்து பாய்ஸ் நம்மளாம் குளிச்சுக்கிறது. அது வந்து கேர்ள்ஸ்க்கானது. கேர்ள்ஸ்க்கானது வந்து ஒரு வேலி கணக்காக போட்டு வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே போயிடக்கூடாது. டிராவல் என்ன அப்படியே தண்ணி மேலேருந்து விழுந்தாலும் போட்டு
நாங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலினா குளிக்கிறதுக்கு துண்டு கூட எடுத்துகிட்டு வர மாட்டோம். அப்படியே ஈரத்தோடு தொப்பெல்லாம் போகிறோம். மக்களே ஃபேமிலியோடு வரப்ப துண்டு எல்லாம் எல்லாத்துக்கும் தயாராக வரணும். என்னடா இது நம்மளை மாதிரி வரக்கூடாது. நம்ம அப்படியே தச்சயமாக வந்தது மாதிரி வந்தோம். சுருளிக்கு போகிறோம் தெரிஞ்சுதான் வந்தோம், தெரியாமல யாரும் வர மாட்டாங்க. ஆனால் துண்டு எட்டு வரல, ஐடியா பண்ணல, நான் அப்படியே மறந்துட்டேன். ஆனால் எப்பயுமே நான் சுருளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் துண்டு எட்டு வர மாட்டோம். அப்படியே போகிற வழியிலே காஞ்சிடும் அது வாட்டுக்கு. மக்களே நல்லா ட்ராவல் பண்ணுங்க. அதளவு நம்மளால் எவ்வளோ இந்த உலகத்தை சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம சுற்றி பார்க்கணும். என்னடா இருக்கிறது ஒரு லைஃபு, ஆனால் இருக்கிறது ஒரு லைஃபுக்காக என்ன வேணால் செஞ்சிடக்கூடாது. அதாவது கரெக்டான விஷயத்தில் மட்டும் போகணும். நம்ம தப்பான விஷயங்கள் எது நம்ம செய்யவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. கரெக்டானதா? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா? என்ன புரியுது சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போதை பொருள் இதுக்கெல்லாம் அடிமையாகக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரியா? இதை நீ டபுள் மீனிங்லாம் எடுத்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, கருப்பணில் வேற மாதிரி இருக்குது. அதோட வாழை மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு இருக்குது. இப்போ போகிற வழியில் ஒரு 2 பேர் 2 பார்த்துக்கு இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் 2 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குப்பை, அந்த பிளாஸ்டிக் குப்பையை வந்து ஏதோ ட்ரம்மு மணிக்கு இருக்குது, அதில் போட்டிருக்காங்க. இதே மாதிரிலாம் தான் கேரளாவிலேயே இருந்துச்சு. இது வந்து சின்ன பசங்க விளாட்ற இடம். நம்மளும் சின்ன பசங்க தான், நம்மளும் ஊஞ்சல் நடப்போம். அது நல்லா இருக்கா? விழுந்துடாமல் இருந்தா சரித்து. வாங்க, நல்லாதே இருக்குது, விளாடுங்க. மக்களே முழுசாக இறங்கியாச்சு. இப்போ இன்னி வந்த வழியாக அப்படியே போய் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறது தான். வெளியே போயிட்டு பார்ப்போம். கைலாச சித்தர் போகிறாரு. சாம்பார் ஒரு வாட்டிக்கு அந்த செஞ்சுக்கிருப்பாப்புல. ஏற்கனவே நம்மளுக்கு நேரம் சரியில்லை. என்னவா மகளே, கம்பத்துக்கு வந்துட்டோம். இப்போ கம்ப பெரியாரில் நிற்கிறோம். இது வந்து அந்த சுருளிப்பட்டியை தாண்டினோடனே வருது. ஆமாம், இப்போ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அங்கே போய் உங்களுக்கு காட்ட முடியல. இந்த சுருளி எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுதான் உங்கள் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி பிளாக்ஸ்.